கோவை, தூத்துக்குடி ஆகிய மாநகராட்சிகளின் மேயர் பதவி உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகளின் பல்வேறு பதவிகளுக்கான இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக அமைச்சர்கள், கழக நாடாளுமன்ற, சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் தீவிரமாக பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். கோவை மாநகராட்சி மேயர் பதவிக்கு போட்டியிடும் அஇஅதிமுக வேட்பாளருக்கு கட்சி சார்பற்ற தமிழக விவசாயிகள் சங்கம், குஜராத்தி சங்கம் உட்பட பல்வேறு அமைப்புகள் ஆதரவு தெரிவித்துள்ளன. கோவை மாநகராட்சி மேயர் பதவிக்கு போட்டியிடும் அஇஅதிமுக வேட்பாளர் திரு கணபதி ப. ராஜ்குமாரை ஆதரித்து தொடர்ந்து பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வடவள்ளி அருகே அஇஅதிமுக தேர்தல் அலுவலகம் நேற்று திறக்கப்பட்டது. அமைச்சர்கள் திரு ஓ. பன்னீர்செல்வம், திரு எஸ். பி. வேலுமணி மற்றும் சட்டப்பேரவை துணை சபாநாயகர் திரு பொள்ளாச்சி வ. ஜெயராமன் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். இதேபோல் கோவை கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மேட்டூரை அடுத்த சீனிவாசபுரத்திலும் அஇஅதிமுக தேர்தல் அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் திரு ஆர். காமராஜ் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். கோவை சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உடையாம்பாளையம், வரதராஜபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் அமைச்சர் திரு ப. மோகன் உள்ளிட்டோர் பொதுமக்களை சந்தித்து ஆதரவு திரட்டினார். கோவை கவுண்டம்பாளையம் பகுதிக்குட்பட்ட துடியலூர், காமராஜ் நகர், இபி காலனி உட்பட பல்வேறு இடங்களில் அமைச்சர் திருமதி ப. வளர்மதி மற்றும் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் உட்பட ஏராளமானோர் பொதுமக்களை சந்தித்து கோவை மாநகராட்சி மேயர் பதவிக்கான கழக வேட்பாளர் திரு கணபதி ப. ராஜ்குமாருக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தனர். கோவை தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குனியமுத்தூர், பாலக்காடு முக்கிய சாலை உள்ளிட்ட இடங்களில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் அமைச்சர் திரு வி. செந்தில் பாலாஜி மற்றும் ஏராளமான கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர். கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நல்லாம்பாளையம், கணேஷ் நகர், கண்ணப்பன் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் அமைச்சர் திரு தோப்பு என். டி. வெங்கடாச்சலம் மற்றும் ஏராளமான அஇஅதிமுகவினர் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தனர். கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வஉசி நகர், காந்தி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் அமைச்சர் டாக்டர் சி. விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஆதரவு திரட்டினார். இதனிடையே கோவை மாநகராட்சி மேயர் பதவிக்கு போட்டியிடும் அஇஅதிமுக வேட்பாளரை ஆதரித்து வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பது என்று கோவையில் நடைபெற்ற மாவட்ட கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் சங்க கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இக்கூட்டத்தில் அமைச்சர்கள் திரு ஓ. பன்னீர்செல்வம், திரு எஸ். பி. வேலுமணி மற்றும் அரசு கேபிள் டிவி கார்ப்பரேஷன் தலைவர் திரு உடுமலை கே. ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கோவை மாநகராட்சி மேயர் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளில் போட்டியிடும் அஇஅதிமுக வேட்பாளர்களுக்கு கட்சி சார்பற்ற தமிழக விவசாயிகள் சங்கம் ஆதரவு தெரிவித்துள்ளது. விவசாயிகளுடைய பிரச்சனைகளுக்காக, விவசாயிகளுடைய கோரிக்கை ஏற்று செயல்படுத்தி வருகின்ற மாண்பு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கோவை மாநகர மேயராக அறிவித்துள்ள ராஜ்குமார் அவர்களை வெற்றி பெற செய்வதற்காக கட்சி சார்பற்ற தமிழக விவசாயிகள் சங்கம் பாடுபடும். உள்ளாட்சி மன்ற வேட்பாளர்கள் அனைவருக்கும் தமிழக விவசாயிகள் சங்கம் வெற்றிக்கு பாடுபடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதேபோல் கழக வேட்பாளர்களுக்கு கோவை வாழ் மலையாள கிறிஸ்தவ சங்கம், குஜராத்தி சங்கம், பகுதி நேர சிறப்பாசிரியர் சங்கம், தமிழ்நாடு உடற்கல்வி ஆசிரியர்கள் சங்கம் போன்ற சங்கங்கள் ஆதரவு தெரிவித்துள்ளன. இச்சங்கத்தை சேர்ந்தவர்கள் நிதியமைச்சர் திரு ஓ. பன்னீர்செல்வத்தை சந்தித்து அஇஅதிமுகவுக்கு தங்களது ஆதரவை தெரிவித்தனர். தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் பதவிக்கு போட்டியிடும் அஇஅதிமுக வேட்பாளர் திருமதி ஏ.பி.ஆர். அந்தோணி கிரேசி மாநகராட்சிக்கு உட்பட்ட அம்பேத்கர் நகர், 4ஆம் ரயில்வே கேட் உள்ளிட்ட பகுதிகளில் அஇஅதிமுக நிர்வாகிகளுடன் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். தூத்துக்குடி மாநகராட்சிக்குட்பட்ட ஜெயராஜ் ரோடு, டூவிபுரம் ஆகிய பகுதிகளில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் அமைச்சர் திரு எஸ். பி. சண்முகநாதன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர், கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடும் அஇஅதிமுக வேட்பாளர் திரு மோகனை ஆதரித்து முத்துக்குமாரபுரம், திருமலாபுரம் உட்பட பல்வேறு கிராமங்களில் அஇஅதிமுகவினர் பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரித்தனர். ராமநாதபுரம் நகராட்சி தலைவர் பதவிக்கு போட்டியிடும் அஇஅதிமுக வேட்பாளர் திருமதி எஸ். சந்தானலட்சுமியை ஆதரித்து அந்நகராட்சிக்கு உட்பட்ட வசந்த நகர், முத்துராமலிங்க சுவாமி கோயில் தெரு உள்ளிட்ட இடங்களில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் அமைச்சர்கள் டாக்டர் எஸ். சுந்தர்ராஜ், திரு ஆர். பி. உதயகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரத்தில் அஇஅதிமுக தேர்தல் பணிமனை திறக்கப்பட்டுள்ளது. இதேபோல்
தமிழகத்தின் மற்ற இடங்களிலும் காலியாக உள்ள உள்ளாட்சி அமைப்பு பதவிகளுக்கு நடைபெற இருக்கும் இடைத்தேர்தலில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து தீவிர பிரச்சாரம் நடைபெற்று வருகிறது.